அப்பா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடு. எவ்வளோப்பா? 20 ரூபா சார். 20 ரூபாயா? மொத்தம் 2000மா? 20 ரூபா தள்ள இருந்துச்சுங்க. இந்தா தேங்க்ஸ் பா. அங்கிள் 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னம்மா? இந்த பலூன் கொஞ்சம் ஊதி தரீங்களா? ஏன் உன்னால ஊத முடியலையா? தம்மு பத்தல அங்கிள். அப்படியா? ஊதி தர்றேன். போதுமா? இன்னும் பெருசா. போதுமா? இன்னும் பெருசா. இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊத உடைஞ்சிராது. உடையாது உடையாது, நீங்க தைரியமா ஊதுங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? அந்த மோல சொன்னல பெருசா ஊத உடைஞ்சிரும்னு. நீ தானே அம்மா ஊத சொன்ன. ஒரு பலூன் கூட ஊத தெரியாதா? எருமை மாடா? ஏய் என்ன மாடு கிடுன்னு இருக்க? சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. அதை விட்டு மாடு கிடுன்னு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ மோல போ. பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். கோபப்படாம. யோ இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒண்ணு குடியா. பலூன் இல்ல. பலூன் இல்லாமல இப்ப என்ன பண்ணுவ? என்ன இவ்வளவு யோசிக்குது? எதுவும் சதிகிதி பண்ண போகுதா? ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மேல வைங்க. இந்த எடுத்து வச்சிரேன். அட்டைப்பட்டி எதுக்கு? ஒரு டசன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. 2 ஸ்டார்ஸ், பேட் அண்ட் பால், ஒரு டெடி பேர், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன அட்டைப்பட்டியை புள்ள பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள். அங்கிள் வர இருக்க அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? 100 300 400 500 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிக்கிறவா? என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? ஹே மேன், இங்க வா. எது? வாயா. என்ன? அடிங்கோயாலே. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இப்போ நீ பில் பே பண்ணல, என்னோட செயின் எடுத்துட்டேன்னா கூப்பிட்டு நான் உன்னோட நங்க எடுத்துடுவேன். நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவாரு. மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது ஆட்டோவுக்கு. இந்தாப்பா அட்டைப்பட்டி ஆட்டோல ஏத்து. அட அம்மாடி அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். ஆனா இது என்னடான்னா, ஒரு பலூனை ஊதுற மாதிரி ஊத விட்டு அதை உடைக்க வச்சு குழந்தைய சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒரு கூட்டாகும்னு ஒரு பீதியை கிளப்பி எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? ஐயா, இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்காந்து எழுதுங்கய்யா. என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, என்ன ட்ரைனிங். இது ஒரு குட்டி பூலா தேவி. ஐயா வந்தாதான் ஏரியாவை களை கட்டுதுப்பா. ஹாய் ஹாய். ஹாய். இது அமுதா. என்னெல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ண மாட்டியா? ஹாய் முருகா. ஏய் யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் அண்ட் த்ரோவா? ஆமா, ஷாலு தான் உங்களை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டால. உண்மையா தானே சொன்னேன், எதுக்கு போய் முறைக்கிறேன்? ஏதோ ஒன்று. ஏய் முருகா, நீ என்ன இங்க? இல்லைங்க, என் முதலாளி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்னையும் இன்வைட் பண்ணாங்க. ட்ரெஸ் எல்லாம் அசத்துது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த பேச்சுலர் பார்ட்டில on behalf of everybody I wish
Rahul and Shalu a happy married life. Thank you. Congrats. Hey, என்னடா அதெல்லாம்? இதெல்லாம் நீ பத்தாதுடா. பொண்ணுங்க பாத்திர போறானுங்க. ஆமா ஆமா, அவங்க பார்த்தாளுங்கன்னா ஃபுல்லே கேப்பாளுங்க. சேச்சி. டேய் ஒழுங்கா எடு. Thanks, Raj. ஹாய்ட். ஹாய். குடி. இல்லைங்க, சாரி, எனக்கு பழக்கம் இல்லைங்க. நீ யாரா? Cheers, dude. பழக்கம் இல்லையா இல்ல ஞாபகம் இல்லையா? அட நீங்க இன்னும் அதை மறக்கலையா? அதெல்லாம் பசங்க கொடுத்த ஐடியாங்க. அதுக்கப்புறம் இந்த இலவை நான் திரும்பி கூட பார்க்கல, சத்தியமா. ஹே அமுதா, கம். 2 minutes. இதுவரை ஷாம்பேன் தான். என்ஜாய் பண்ணு. சரி, எடுத்து கவுத்த வேண்டியதுதான். கிரேட் பார்ட்டியா. இது அமுதா, my classmate. ஹாய் ஹாய். ஷியாம். Hey, he's my boyfriend. Is it? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு நாள் என் வண்டி பேக் சீட் காலியா இருக்குன்னு இவளை பிக்கப் பண்ண. போகும்போது செல்போன் நம்பர் கேட்டா, அப்புறம் செல்போனே கேட்டா, அப்புறம் கால் டாக்ஸி மாதிரி பிக்கப்பு டிராப்பு பிக்கப்பு டிராப்புன்னு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் உருவிட்டாடா. டேக் கேர்னு சொல்லிட்டு கடைசியில டேக்கா கொடுத்துட்டு போயிட்டாடா. மச்சான், என் காதல் இருக்கு. உனக்கு அவ சுரிஞ்சு விட்டா, அவளுக்கு நீ சுரிஞ்சு விட்டுருக்கிற. இது பேரு காதல் இல்ல. வேலையா இருக்கு. எவன் குடிச்சான்? மாப்பிள, சைக்கிள் கேப்ல கண்டெய்னர் வரான்டா. அதானே. லவ்னு வந்துட்டா அடமழை பெஞ்சாலும் ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிக்கிற அந்த குழந்தை மாதிரி எனக்கு அவதான் வேணும்னு மனசு அடம் பிடிக்கும். ஆனா ஒண்ணு, இருக்கிறவன் காதலிச்சா செத்து போன காதலிக்கு தாஜ்மஹால் கூட கட்ட முடியும். ஆனா இல்லாதவன் காதலிச்சா உயிரோட இருக்கிற காதலிக்கு தாலி கூட கட்ட முடியாது. டேய் மாப்பிள, இவன் கால் எங்கடா? தலைவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வெயிட்டா மாட்டிருக்கான்டா. ஆமா, இவ்வளவு ஃபீல் பண்றியே, யாரு? நிஷாவா? இல்லடா, அவ வேற. வேறயா? அவளை பத்தி ஏதாச்சும் சொல்ல. மாப்பிள, வாழ்க்கையில எத்தனையோ பொண்ணுங்க நம்மள கிராஸ் பண்ணுவாளுங்க. அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் திரும்பி பார்க்கலான்னு தோணும். அந்த சில பேர்ல ஒருத்திய மட்டும்தான் நினைச்சு பார்க்கலான்னு தோணும். அந்த ஒருத்தி தான் அவ. மனசுல நங்கூரம் பாய்ச்சின கப்பல் மாதிரி மிதந்துகிட்டே இருப்பா. புரியலையே. என் காதலே என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தந்தாள், ஒரு அர்த்தம் தந்தாள். ஓ, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை. புல்லாங்குழல் தான் வாசிக்கிறேன். அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, புல்லாங்குழல் தான் வாசிக்கிறேன். அவளது அருகில் இருந்தால் போதும், ஆண்டவனை நான் யாசிக்கிறேன். ஒரு கோடி பூக்கள் தான் ஒன்றாக பூத்தாலும் அவள் சிரிக்கும் அழகுக்கு ஈடாகுமா? மழை விட்ட பின்னாலும் மரக்கிளைகள் தூறுபடி, அதுபோல நானும் தான் நின்றேனமா? 1000 பெண்கள் அருகில் இருந்தும் அவளை கண்கள் தேடுதடா. அவளுடன் வாழ அவளா தேவை, அவளது நினைப்பே போதுமடா, போதுமடா. அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை. புல்லாங்குழல் தான் வாசிக்கிறேன்.
அடிக்கடி அந்த உதடுகள் ரெண்டும் விரும்பிச் சொல்வது அவள் பெயர்தான். அடிக்கடி அந்த கால்கள் தானாய் திரும்பிச் செல்வது அவள் தெருதான், அவள் தெருதான். முதல் முதல் பிடித்த பட்டாம்பூச்சி கைவிட்டு போகும் மறக்காது. முதல் முதல் பார்த்த வானவில் கலையும் வண்ணங்கள் என்றும் கலையாது. அவளாலே பூமியில் வாழ பிடிக்கிறது. அவள் தந்த சோகமும் கூட இனிக்கிறது. முறை வருகிற காதல் எல்லாம் பருவத்தின் நீர்ப்பா கிடையாது. கோயிலில் வருகிற வாசனை போல முதல் காதல் என்றும் அழியாது, அழியாது. அவளும் எனக்கு இன்னொரு தாய்தான், அவளிடம் கோபம் கிடையாது. கண்ணீர் துளிகள் இதயத்தில் விழுந்தும் அவளது உருவம் அழியாது. காற்றோடு அவளது வாசம் வருகிறது. கண்ணெதிரே தெரிந்தும் திரைகள் மறைக்கிறது. அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை. ஹே, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை. புல்லாங்குழல் தாவாசிக்கிறேன். அவளது அருகில் இருந்தால் போதும், ஆண்டவனை நான் யாசிக்கிறேன். எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. இவன் இங்க ரோடு அழுந்துட்டு இருக்கான். உலகம் சுற்ற வள்ளிப்பன் என் உலகம் என்னை சுற்றுதே. ஹலோ முருகன் சார். என்னங்க நீங்களா? என்ன வீட்டுக்கு போற மாதிரி ஐடியா இல்லையா? இல்லைங்க. சரிப்பா, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்படியே குறுக்கால போயிடுவேன். ஏய் ஏய், இப்படி போனா ரொம்ப சீக்கிரமா மேல போய் சேர்ந்துருவேன். இறங்கி வா, முதல்ல வா. எங்க நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்னது? இந்த ட்ரெஸ்ல நீங்க எந்த ட்ரெஸ்லயும் நீங்க சூப்பரா அசத்துறீங்க. அதான் நான் உங்களை ரொம்ப வேணாம் விட்டுருங்க. இன்னொன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்னது? இல்ல நீங்க தப்பா. பரவாயில்ல சொல்லு. அமுதா, அமுதா, அமுதா. மறுபடியுமா? உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. என்னைக்காவது உங்க முன்னாடியே உங்க பேரை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. நிறைவேறிடுச்சு. ஆனா ஒண்ணு, செல்வம் செல்வம் தாங்க உங்களுக்கு கரெக்ட். உங்க அழகு, படிப்பு, மனசு எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ இப்ப வர போறியா இல்லையா? இல்லைங்க முருகா, இந்த இந்த குரலை மட்டும் நான் மறக்கவே மாட்டேங்க, மறக்கவும் முடியாதுங்க. ஏங்க நீங்க என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்களா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல கிளம்பு. கேளுங்க. ஏறு.